சரி சரி, ஒண்ணும் இல்ல. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இந்த கேஸ்ல எப்படியும் நீ வெளியே வந்துருவ, தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும்னு சொன்னல. பாத்தியா மரா, உண்மை ஜெயிச்சிச்சு, நாம ஜெயிச்சிட்டோம். சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. அதான் அதுக்குள்ள நீ என்னெல்லாம் சொன்ன, நீயே பகை இருக்குன்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்ட. காதல் தேவதை தூது விட்ட உடனே நீதி தேவதை கேட்டுருச்சு போல. அதான் கரெக்டான ஜட்ஜ் அனுப்பி தீர்ப்பு சொல்ல வச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணுடி, உன் ஸ்ட்ரகிளை பார்த்து எல்லாரும் மிரண்டுட்டாங்க. உங்க அண்ணன் உனக்கு வக்கீலுக்கு படிக்க வைக்காம பெரிய தப்பு பண்ணிட்டாரு. படிச்சிருந்தேன்னு வச்சுக்கவன், சொல்ல முடியாது, அந்த ஜட்ஜுக்கு பதிலா நீ தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பியோ என்னமோ. ஐயா ஏம்பா, ம் உள்ள போயிட்டு ம். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வா. சரிங்க ஐயா. என்னம்மா, ஹாப்பியா? சின்ன வயசுல எல்லாருமே கதையில படிச்சிருப்போம். புருஷனுக்காக வாதாடி பாண்டிய நாட்டையே எரிச்ச கண்ணகி, சத்தியவானுக்காக 3 லோகத்தை ஏத்து போராடி கணவனை மீட்டு கூட்டி வந்த சாவித்திரின்னு புத்தகத்துல படிச்ச கேரக்டர் எல்லாம் இன்னைக்கு நேர்ல பார்த்த மாதிரி இருக்குமா? சாதிச்சிட்ட. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் வேலையே இருக்காது. எவ்வளவு சாமர்த்தியமா உன் புருஷனை காப்பாத்திட்ட. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கய்யா. உனக்கு இன்னும் வயசு இருக்குமா? வா உட்காரு. வீரா, நீ போய் தண்ணி எடுத்து வா. சரிங்க வலிமா. இருவள்ளி, ஐயர் வந்திருக்காரு. ஐயரா? ஐயா வரங்க ஐயா. வாங்க ஐயரு. நீங்க எப்ப ஐயா வந்தீங்க? வந்துட்டான். ஐயா காலையிலேயே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாருங்க. ம். தண்ணியில உப்பு மஞ்சளும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆ, போ வீரா. சரி. நீ வா, செருப்பை கழட்டி விட்டு உட்காரு. கல்ட்ரா. சீதாராமம் ஆவாக யாமி கிரக தோஷ, நட்சத்திர தோஷ, லக்ன தோஷ, ஆயுள் தோஷ, ஆரோக்கிய தோஷ, கண் திருஷ்டி, வாகன திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி, குடும்ப திருஷ்டி, சர்வ திருஷ்டி நிவாரணம். என்ன வச்சு விடுவோம்? ஏன் போன தடவை வரும்போது ஆரத்தி தட்டை எட்டி விட்டாரு, இப்ப சடங்கு செய்யறாரு. அடுத்து என்ன, காது குத்த போறீங்களா? டேய், உங்க அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியல. போடா. உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு எப்பவுமே உன் மேல பாசம்தான். குடு. இந்தா தொடச்சுக்கோ. இந்த எங்க போய் மாத்துறது? பின்பக்கமா போய் மாத்திட்டு வா. போ கார்த்திக், கூட போய் சரிதா, வாடா. போங்க. ஐயா, உங்க குடும்பத்துல நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க உங்க குலதெய்வத்தை மறந்துட்டீங்களோன்னு தோணுது. இப்பதானே எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்பாவோட குலதெய்வம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி அம்மாவோட குலதெய்வமும் ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போய் அதுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்யணும். அதை செய்ய தவறிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, என் காவேரியோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அப்ப முதல்ல அந்த கோவிலுக்கு போய் சாந்தி பூஜை பண்ணிட்டு சுவாமியை கையெடுத்து கும்பிட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நல்லது. சரி, இந்தாங்க, நான் வரேங்கய்யா. வாங்க. நன்றி. பள்ளி, என்ன? இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து கிளம்பிடுவோம்.
கண்டிப்பாண்ணா போயிட்டு வந்துடலாம். ம். நல்லது தானே. மர ஒரு நிமிஷம் இரு. ம். வீரம்மா இந்தாங்க. இருந்தா இது பிடி இதை ஏத்துங்க. கொடுங்க. மர இங்க வா. பாத்தியா கண்மணி, நீ மாறின சந்தேகப்பட்ட, ஆனா இப்ப அவன் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பகையெல்லாம் எதுவும் இல்ல கண்மணி. அதுக்காக அவன் ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லல, ஆனா அவன் பிளான் பண்ணல. அந்த மாதிரி மோட்டிவ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அத சொன்ன. நீ நீ அதை பத்தி யோசிக்காத கண்மணி. கண்மணி, டிஸ்டர்ப்டா இருக்கியா? அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. இங்க பாரு, அவர் நம்ம கூட தான் இருப்பாரு. நான் வெளியில போறேன். உனக்கு எதுவும் வாங்கணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க. சரி கண்மணி.